இன்னைக்கு வந்து நல்ல செய்தி தான். ஏன்னா தங்கவயல் எம்எல்ஏ அன்னைக்கு முனிசிபாலிட்டியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க, அந்த சாதனை இன்னைக்கு நிறைவேற்றுறாங்க. ஏன்னா இன்னைக்கு ராஜீவ்காந்தி லேஅவுட்டில் வந்து அவங்க இன்னைக்கு 480 பேருக்கு இன்னைக்கு காத்தா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என் மனமாற வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் கேஜிஎஃப் எம்எல்ஏக்கு. இது அருமையான வேலை பண்ணுறாங்க கேஜிஎஃப்ல, சந்தோஷம் எங்களுக்கு. நெக்ஸ்ட் பிஜிஎம்எல் பற்றி நேற்று பேசினேன். நான் பிஜிஎம்எல்லுடைய இஷ்யூ நேற்று பேசினேன். சில பாயிண்ட்டுகள் தான் பேசிட்டு சரி நான் நாளைக்கு பேசலாம். என்ன விஷயம்னா, இந்த மைன்ஸ் வீட்டுங்களுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறாங்க. நல்லா மைன்ஸுடைய தங்கவயலுடைய பொதுமக்கள் நீங்கள் தெரிந்து கொள்வது ஹவுஸ் ரெண்ட் கட்டுறீங்க பாரு, அது ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு போதா? சப்போஸ் ஒரு வீட்டுக்கு பேலன்ஸு ரொம்ப இருக்குதுன்ட்டு ஒரு லெட்டர் அனுப்புறான். அந்த லெட்டர் அமௌண்ட் ஒரு பியூஜ் அமௌண்ட் என்பது கட்டுறீங்க. இந்த அமௌண்ட் பக்கா கவர்மெண்ட்டுக்கு போதா? போல இல்லை. ஏன்னா எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது. நான் எவிடன்ஸ் இல்லாத பேச மாட்டேன், எவிடன்ஸ் வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து இந்த ஃபைனான்ஸ் ஆட்கள் உள்ளுக்குறாங்க இல்லையா, 2 பேர் சப்கான்ட்ராக்ட் மாதிரி வேலை பண்ணு, சில பேர் வச்சுன்னு சில கேம் பிளே பண்ணுறாங்க. இந்த இதை வந்து நான் ஆல்ரெடி ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அடுத்துருவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி வேலை பண்ணுறாங்க பாரு, இவங்களுக்கு ஒரு ஆளுங்க மேலே எவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சேலரி, அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கேலில் வருதா, என்ன சேலரி வருதா, அவங்களுக்கு சென்ட்ரல் வேஜில் உங்களுக்கு சேலரி வருதா, கான்ட்ராக்ட் பேஸில் ஸ்டேட் வேஜில் வருதா? இந்த செக்யூரிட்டி மேலே கிட்டத்தட்ட எவ்வளோ பணம் எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் வேலை பண்ணுறாங்க என்று நான் வந்து ஆல்ரெடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட த்ரூ பண்ணிக்கிறோம். அவங்க கண்டிப்பாக என்கொயரி பண்ணுவாங்க. இதில் இங்கே லேண்ட் மேட்டர் வந்துடுறேன் நான். இப்போ அபிலாஷ்கிறார், இவர் தான் லேண்டுக்கெல்லாம் இன்சார்ஜ். அபிலாஷ்ன்ற ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாரு. சர்வே நம்பர் 41, வில்லேஜ் நேம் வந்து பொய்ப்பனல்லி, ஓப்ளி நேம் காம்சாந்திரா, போய் செக் பண்ண சொல். நெக்ஸ்ட் சர்வே நம்பர் 60, வில்லேஜ் நம்பரு உக்கரல்லி, காம்சாந்திரா ஓப்ளி, பங்கார்பேட்டு, இதுவும் செக் பண்ண சொல்லு. சர்வே நம்பர் 25, பொய்ப்பனல்லி, காம்சாந்திரா வில்லேஜ், பங்கார்பேட்டு, கோலாறு. சர்வே நம்பர் 26, பொய்சனல்லி, காம்சந்திரா. சர்வே நம்பர் 52, ரன்னசந்திரா, அதே காம்சந்திரா ஓப்ளி. சர்வே நம்பர் 19, ராமச்சந்திரா வில்லேஜ் ஏதோ. சர்வே நம்பர் 68, ಬಡಗುರುಕಿ. ಸರ್ವೆ ನಂಬರ್ 12, ದೊಡ್ಡಮರಚನಹಳ್ಳಿ. ಸರ್ವೆ ನಂಬರ್ 43, ದೊಡ್ಡಮರಚನಹಳ್ಳಿ. ಸರ್ವೆ ನಂಬರ್ 20, ಪಿಚ್ಚಳ್ಳಿ. ಸರ್ವೆ ನಂಬರ್ 37, ದಿಮ್ಮಪ್ಪ, ದೊಡ್ಡಮಾನಹಳ್ಳಿ. ಸರ್ವೆ ನಂಬர் 12, ದೊಡ್ಡಮಾನಹಳ್ಳಿ. இதில் போயிட்டு கிட்டத்தட்ட பாருங்க, எவ்வளோ லேண்டு வந்து கவர்மெண்ட் பங்காரகனி நேமில் இருக்கிறத வந்து சிலருக்கு ஏசி மேடமு, தாசில்தார் மூலியமா ஏசி மேடம் என்ன பண்ணிக்கிறாங்க, துரஸ்தி பண்ணிக்கிறாங்க, மஞ்சூரி பண்ணிக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு இந்த அபிலாஷுக்கு இல்லை. பிரகாஷ் என்டர்பிரைஸ் பிஜிஎம்எல்லுடைய செக்யூரிட்டிக்கிறாரு, அவர் திருச்சூருக்காரு. பிஜிஎம்எல்லுடைய மேனேஜர் காட் செக்யூரிட்டி. இவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி, இவர் ஒரு கேம்பிங் நடத்துற மாதிரி, ஐபிஎல் மாதிரி. இவர் பிரகாஷ் என்டர்பிரைஸ் ஐபிஎல், பிஜிஎம்எல் ஐபிஎல் சென்டர் ஆகிட்டு இருக்குது இப்போ. நான் அதை தான் பிஜிஎம்எல் மினிஸ்டர் ಆಫ್ ಫೈನಾನ್ಸ್ ಕೇಳ್க்கிறேன், சார் ஏன்னா பிஜிஎம்எಲ್ ಟೀಮಲ್ಲಿ ಏನಾದರೂ ಐಪಿಎಲ್ ಜನ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರಾ? ಫುಲ್ ಫ್ಲಡ್ಜಲ್ಲಿ 40 ಜನ ಜರ್ಸಿಗಳು ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ பிரகாஷ் என்டர்பிரைஸ். யாரப்பா பிரகாஷ் என்டர்பிரைஸ்? கேஜிஎஃப்ல ஒரு கான்ட்ராக்ட்ல வேலை பண்றப்ப, சப் கான்ட்ராக்ட்ல வேலை பண்றவங்க பிஜிஎம்எல் செக்யூரிட்டி. இவர் வந்து பிஜிஎம்எல் என்டர்பிரைஸ் போட்டுக்குன்னு இது நாங்கள் வந்து ஓஎஸ்டி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஓஎஸ்டி இவர் திருச்சிருக்காரு. அபிலாஷுக்கு சொன்னாலும் திருச்சூர்காரன்றாரு. திருச்சூர்காரன் யாரப்பா? நீங்க எல்லாம் ஒற்றுமை இருக்கிறீங்களா? நான் கேஸ்ட பத்தி வரல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரே ஒரு சின்ன பின்ட்ராப் ஃபார்மல் ஆக்ஷன் எடுக்காத நீங்க பிரகாஷ் என்டர்பிரைஸை வச்சு மெயின்டைன் பண்றீங்களா? ஏன் பிரகாஷ் என்டர்பிரைஸ் பண்றேன்னா, பிரகாஷ் என்டர்பிரைஸ் தான் மைன்ஸ்ல திருடு போறதுக்கெல்லாம் காரணம். யார் யார் எங்க போய் திருடுறான், எவ்வளவு லஞ்சம் வாங்குறான், எல்லாம் பிரகாஷ் தான் தெரியும். பிரகாஷ்னா மேனேஜரு. அவர் இன்னொரு விஷயம், பிஜிஎம்எல்ல எங்கன்னா சொர்ன்பான் வந்து கவர்மெண்ட் இடம். அது சொர்ன்பான்ல இன்னர்ல கிட்டத்தட்ட 2 வருஷமா வீடுகிறாரு. இது எத்தனையோ ஓஎஸ்டி கிட்ட சொல்லிட்டோம், இவர்கிட்ட மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ்க்கு லெட்டர் போட்டோம். இந்த
சிஎஸ்ஓ தைரியத்தால, ஏன்னா சிஎஸ்ஓ நார்த் இந்தியன், சிஎஸ்ஓ தைரியத்தால அவர் எங்க இருக்கிறாரு, உள்ளவே இருக்கிறாரு வீடு. எது உள்ளுக்கிறாரு? சொன்பவன். எங்கன்னா கேள்விப்பட்டீங்களா? இதிகாலத்திலே இருக்காது ஒரு சொன்பவன் வீடு இருக்குது. இவரு ஒண்ணுதான் கிங்கு. ஏன்னா செட்டிங் பண்றதுக்கோ என்ன பண்றதுக்கோ கடவுளுக்கு தான் தெரியும். அதனால அபிலாஷ் லேண்டுகளை போய் செக் பண்றதுல அபிலாஷ் 6ஆம் மகன் சேலரி வாங்குறான். அப்படி அதே மாதிரி ஓஎஸ் புதுசா வந்துக்கிறாரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாத்துறது. ஏதோ பாவம் டெம்மியா போட்டுக்கிறாங்க எட்டு வந்தவரை. அவருக்கு எந்த லெட்டர் கொடுத்தாலும் அவர் பாக்குறது இல்ல. சிஎஸ்ஓ தான் நம்பர் 1 பாஸ். நீ கேஜிஎப்ல யார் தங்க வயல வீடு கட்டினா எங்களுக்கு சந்தோஷம். தங்க வயல்ல முழுக்க வீடு கட்டிட்டோம். நாங்க வானானே சொல்ல மாட்டோம். தங்க வயல்ல கட்டினா நாங்கெல்லாம் 4 தலைமுறை வாழ்ந்துக்கிற இடம் இது. எங்க அப்பா எல்லாம் மைன்ஸ்ல வேலை பண்ணுங்க. நீ மைன்ஸ்ல வேலை பண்ணாலாம் எங்கேருந்தோ சிஆர்பிஎஃப்ல இருந்து எங்கேருந்தோ என் ஊர்ல வீடு வீடா ஒரு செக்யூரிட்டி கார்டுகளை அமைச்சு காசு வசூல் பண்றதுக்கு நீ நான் கட்ட போனா சுத்திக்கு நெட்டு வர்றது ஒடிக்கிறதுக்கு. ஏன்னா யாரா நீங்க என் ஊர்ல நீங்க பண்றதுக்கு? இதுக்கு நான் வன்மையா கண்டிக்கிறேன். இதுக்கு கோசரம் தான் நான் கேஜிஎப்ல நாங்க வீட்டுக்கு 4க்கு 3 பாத்ரூம் கட்டினா ஒரு 20-30 பேர் 3 ஜீப்ல வேகமா வருவாங்க ஒழிச்சிட்டு போறது. யாரு? இவங்களும் கேஜிஎப் காரங்க தான். யாரும் இல்ல, எல்லாம் கேஜிஎப் காரங்க. இவங்களுக்கே தெரியும். சார் அவர் உத்தரவு விடுறாரு சார், அடிக்கிறாரு. பிரகாஷ் என்டர்பிரைஸ், பிரகாஷ் மேனேஜர் தான் பிரகாஷ் என்டர்பிரைஸ். அவர் சொல்றாரு ஒன்னு அடிச்சுட்டு போறது. டேய் எத்தனை 2000 கணக்கு மேல 2000 ஏக்கரா மேல மைன்ஸ் லேண்ட் மஞ்சூரி ஆகிக்குதுரா. யார் பாக்குறது? நீங்க ஆபீசர்ஸ் பாக்குறீங்களா? நீ சிஎஸ்ஓ தானே, எஸ்டேட் ஆபீசர் தானே. நீ போய் செக் பண்ணிக்கிறியா? உன் செக்யூரிட்டி கார்டுகளை இட்டு பண்ணிக்கிறியா? நீ டேக் ஓவர் பண்ணிக்கிறியா? இந்த கவர்மெண்ட்ல ஒரு லெட்டர் எழுதி போட்டு உக்காந்துக்கிறேன் நீ. இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஏசி மேடம் மேல கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறோம். உன் மேல மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் உன் மேல கேஸ் ஃபைல் பண்றோம். ஓஎஸ்டி மேல ஃபைல் பண்றோம். யாராவது இன்னொருத்தர் இந்த லேண்ட் எல்லாம் பாக்குறோம். அப்படியே அபிலாஷ் மேல ஃபைல் பண்றோம். பிரகாஷ் மேனேஜர் விட்டுருங்க. பிரகாஷ் மேனேஜர் என்டர்பிரைஸ் அவரு மெயின் பாஸ் கிரிக்கெட்ல. அவர் தான் டீம் சேர்க்கிறவர். early மார்னிங் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. எங்கன்னா செக் பண்ணுங்க. நம்ப மாட்டாருங்க. 40 பேர் கிரிக்கெட் டீம். கோச்சர் யாரு? சிஎஸ்ஓ. சப் கோச்சர் பிரகாஷ். டீம் ஓனருங்கெல்லாம் உள்ளுக்கிறாருங்க. பாசுங்க பிரிச்சுங்க. டீம் ஓனர் எப்படி தெரியுமா? வீடுங்களை எந்த வீடு எவன் கட்டுனுங்கிறான், இதுதான் டீம் ஓனர் செட் பண்றது. அந்த வீட்டுக்கு போலான்ட்டு. இந்த மாதிரி நடக்கிறது அநியாயம். தயவுசெய்து நீங்க எவ்வளவு நல்ல மாதிரியே இருக்கிறீங்களோ நல்ல மாதிரி நாங்களும் இருப்போம். நானும் நீங்க எவ்வளவு லீகலா இருந்தீங்களா, நான் லீகலா உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கெல்லாம் இல்லை. நான் உங்களை டிஸ்டர்ப், நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால உங்களை பத்தி கேட்கறேன். இவ்வளவு தப்பு பண்றாங்களே. இந்த 2000 ஏக்கர் கவர்மெண்ட் வித் பானியோட நம்புறேன், சர்வே நம்பர் நம்புறேன், மஞ்சூரி ஆகிக்கிறது நம்புறேன். அன்னைக்கு நீ மாட்ற. நீ சும்மா உங்க வீட்டுல உட்காந்துக்குது, உங்க ஆபீஸ்ல உட்காந்துக்கிறதுல மஞ்சூரி ஆகிக்குது. இன்னைக்கு ஒருத்தர் பேர்ல 4 ஏக்கரா 10 ஏக்கரா 30 ஏக்கரா 40 ஏக்கரா மஞ்சூரி ஆகிக்குது. கவர்மெண்ட் லேண்டு, பங்காரு கனி லேண்டு, சர்வேடோ சொல்றேன் உனக்கு. அதனால தயவு சேர்ந்து நீ இதெல்லாம் திண்டிட்டு நல்ல மாதிரி இருந்தேன்னா சந்தோஷம் எங்களுக்கு. தங்க வயல்ல உள்ள வரக்கூடாது. நீ உள்ள எந்த ஒரு மைனிங் விட்டு அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ಇದು ಏನಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ ಅಂದ್ರೆ ಆನರಬಲ್ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಬಡವರಿಗೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಇದು ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಲ್ಯಾಂಡ್. ಇದು 2000 ಏಕರ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಇವರು ಟೇಕ್ ಓವರ್ ಮಾಡ್ಬೇಕು. ಯಾವ ಕೆಪಾಸಿಟಿ ಇದೆಯಾ? ಈ CSO ಇದೆಯಾ? ಈ ಅಭಿಲಾಷ್ ಇದೆಯಾ? ಈ OSD ಇದೆಯಾ? ಯಾರಿಗಲ್ಲ. ಇದು 240 ಜನ ಸೆಕ್ಯೂರಿಟಿಗಳು ಇಟ್ಕೊಂಡಿದಾರಲ್ಲ, ಈ ಸೆಕ್ಯೂರಿಟಿಗೆ ಪ್ರಾಪರ್ ಆಗಿ ಸ್ಯಾಲರಿ ಕೊಡ್ತಾರ. ಸೆಂಟ್ರಲ್ ವೇಜ್ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರ, ಸ್ಟೇಟ್ ವೇಜ್ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರ. ಇದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಇವ್ರು ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ? ಫೈನಾನ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇಂದ 3 ಜನ ಸೇರ್ಕೊಂಡು ಡಿವೈಡ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಮೈನಸ್ ಮಾಡಿ, ಇದು ಆಲ್ರೆಡಿ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಫೈನಾನ್ಸ್ ಲೆಟರ್ ಥ್ರೂ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಫೈನಾನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಹೇಗೆ ಲೆಟರ್ ಥ್ರೂ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಶಶಿರಂಜನ್ ಇದೇ ತರ ಎನ್ಕ್ವೈರಿ ಆಯ್ತು. ನೆಕ್ಸ್ಟ್ ನಿಮ್ ಅಮಿತ್ ಮಿಶ್ರಾ ಎನ್ಕ್ವೈರಿಗೆ ಬರ್ತಾರೆ, ಫೈನಾನ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಎನ್ಕ್ವೈರಿಗೆ ಬರ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರಾಪರ್ ಆಗಿ ಒಂದು ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಗಾರ್ಡ್ಗೆ ಸ್ಯಾಲರಿ ಕೊಡಲ್ಲ. ಎಲ್ಲ ನನ್ನ ಊರವರಪ್ಪ, KGF ಅವರು. ಅವ್ರಿಗೆ ಬರುವುದು ಸ್ಟೇಟ್ ವೇಜ್ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತಾ, ಸೆಂಟ್ರಲ್ ವೇಜ್ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತಾ, ಏನು ಎಷ್ಟು ಸ್ಯಾಲರಿ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿ ಪ್ರಾಪರ್ ಆಗಿ. ಎಷ್ಟು PF ಕಟ್ ಆಗುತ್ತೆ, ESI ಕಟ್ ಆಗುತ್ತೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ಇನ್ನೊಂದು 2000 ಏಕರ ಮೇಲೆ ಬರೀ ಕಾಮಸಾಂದ್ರ ಹೋಬಳಿ, ಬಂಗಾರಪೇಟೆ ಹೋಬಳಿ 2000 ಏಕರ ಮೇಲೆ ಆಲ್ರೆಡಿ ಇಲ್ಲಿಗಲ್ ಆಗಿದೆ, ಆಕ್ಯುಪೈಡ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಆ ಜನ. ಅದು ನಿಮ್ಗೆ ಹಿಡಿಯಕ್ಕಾಗತ್ತಾ? ಬಂಗಾರ ಗಣಿ ಲ್ಯಾಂಡ್ ನಿಮ್ದಿಲ್ಲ, ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಲ್ಯಾಂಡ್. ಅದು ಬಂದು ನೀವು ಟೇಕ್ ಓವರ್ ಮಾಡಕ್ಕೆ ನೀವು ಮಾಡ್ಲೇಬೇಕಾಗತ್ತೆ. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ.
ನಾನು ನಿನ್ ಮೇಲೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಮೈನ್ಸ್ಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ವಿಜಿಲೆನ್ಸ್ಗೆ ನಿನ್ ಮೇಲೆ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ತೀನಿ. ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಇದರಲ್ಲಿ ಒಂದು ರೋಲ್ ಪಾತ್ರ ಇದೀರಾ ನೀವೇ ಇದರಲ್ಲಿ ಮೈನ್. ಯಾಕಂದ್ರೆ 2,000 ಎಕರೆ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಮಂಜೂರಿ ಆಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನೀವು ಸೆಟ್ಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ. ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ 4 4x10 ಏನಾದ್ರು ಒಂದು ಟಾಯ್ಲೆಟ್ ರೂಮ್ ಕಟ್ಟಿದ್ರೆ ಸ್ವಚ್ಛ ಭಾರತದಲ್ಲಿ ಆನರಬಲ್ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ನಮ್ಗೆ ಟಾಯ್ಲೆಟ್ ಕಟ್ಟಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಸ್ವಚ್ಛ ಭಾರತದಲ್ಲಿ ಟಾಯ್ಲೆಟ್ ಕಟ್ಟಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಹಿಡಿಯಕ್ಕೆ ಬರ್ತೀರಾ? ಅಲ್ಲಿ 2,000 ಎಕರೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಕೆಪಾಸಿಟಿ ಇಲ್ಲ, ತಾಗುತ್ತಿಲ್ಲ, ಏನಿಲ್ಲ ನಿಮ್ಗೆ. ಹಂಗಂದ್ರೆ ಏನ್ ಆಫೀಸರ್ಸ್ಗಳು ನೀವು? ಬರೀ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಲ್ಲಿ ಬಂದು ಲೂಟಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಮೈನಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಕಳ್ತನ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋ ಆಫೀಸರ್ಸ್. ಬರೀ ಕ್ರಿಕೆಟ್ ಟೀಮು, ಬರೀ ಮಾರ್ನಿಂಗ್ 7 ಗಂಟೆ ಹೋಗಿದ್ರೆ ಒಂದು ಆಫೀಸರ್ ಕ್ರಿಕೆಟ್ ಟೀಮ್ 40 ಜನ ಇಟ್ಕೊಂಡು ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಗಾರ್ಡ್ಗಳು ಇಟ್ಕೊಂಡು ಕ್ರಿಕೆಟ್ ಆಡ್ತಾರೆ ಇವರು. ಬೇರೆ ಇವ್ರು ಒಬ್ರು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆಡಿ, ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್. ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಗಾರ್ಡ್ಗಳು ಇಟ್ಕೊಂಡು ಕ್ರಿಕೆಟ್ ಆಡೋದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಅದ? ಇದೆಲ್ಲ ನಾವು ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಮೈನ್ಸ್ ತಿಳಿಸಿದೀವಿ. ಎನ್ಕ್ವೈರಿ ಆಗ್ಲೇ ಆಗುತ್ತೆ, ಶಾರ್ಟ್ಲಿ ಆಗುತ್ತೆ. ಇದು ಬಂದು ಇವರು 2,000 ಮೇಲೆ ಎಕರೆ ಆಗಲು ವಿಲೇಜ್ ಕಾಮಸಾಂದ್ರ ಹೋಬಳಿಯಲ್ಲಿ ಆಕ್ಯುಪೈಡ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರಲ್ಲ, ಅದು ಬಂದು ರಿಟರ್ನ್ ತಗೊಳ್ಳೇಬೇಕು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಇವ್ರ ಮೇಲೆ ಕೇಸ್ ಫೈಲ್ ಮಾಡಲೇ ಮಾಡ್ತೀವಿ.